2026 ஐபிஎல்லோட ஃபஸ்ட்டு அஃபிஷியல் டீமாக வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு நேற்று எலிமினேட் ஆகிட்டாங்க. அது வந்துட்டு சிஎஸ்கேவால் வந்துட்டு வெளியேற்றப்பட்டது வந்துட்டு பல பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம், சில பேருக்கு வந்துட்டு கஷ்டத்தை கொடுக்கலாம். ஸோ அதை வந்துட்டு ஜீர்ணிக்கவே முடியல. ஏன்னு கேட்டால் கம்பேர்ட் டு சிஎஸ்கே வந்துட்டு எம்ஐ வந்துட்டு நல்ல ஒரு ஸ்குவாட் வச்சுருந்தாங்க. 11ம் சரி, நல்ல டீம் செலெக்ஷனும் சரி. பட் வந்துட்டு அவங்க எதில் மிஸ்டேக் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு டீமாக நேற்று அஃபிஷியலாக வந்துட்டு எலிமினேட் ஆனதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் எதிர்பார்த்தது வந்துட்டு ஐபிஎல்லோட ஆக்ஷன் அப்பயே வந்துட்டு பல பேர் சொன்னாங்க கம்மியான ரேட்டில் வந்துட்டு டிகாக் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த வருஷம் வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு டாப் 4ல் கண்டிப்பான முறையில் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆர்சிபி சொன்னாங்க, செகண்ட் வந்துட்டு எம்ஐ தான் இருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்களோட பவுலிங் பேட்டிங் சொல்லிட்டு கோர் வந்து பயங்கரமாக இருக்குது, அவங்க தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது, உள்ளே வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் டீமை வந்துட்டு எலிமினேட் ஆகிட்டாங்க. கேனாட் இமேஜின் தட் மை மேன் ஹார்திக் பாண்டியா அஸ் எ ஃபெயில்டு கேப்டன். அதுவும் இல்லாமல் நேற்று மேட்ச் தோற்றப்போ வந்துட்டு ரோஹித் சர்மாவோட மூஞ்சி வந்துட்டு பார்க்கவே முடியலை. லசித் மலிங்கா அவர் அதுக்கு மேலே பாவம் வருத்தப்பட்டார். பல பேர் வந்துட்டு யாரோட வெளியே போயிடுவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் ஃபஸ்ட் டீமாக வந்துட்டு எம்ஐ வந்துட்டு எலிமினேட் ஆனது வந்துட்டு கேனாட் இமேஜின். அதுவும் இல்லாமல் வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்துட்டு சிஎஸ்கே ஃபஸ்ட் டீமாக எலிமினேட் ஆனாங்க. இந்த வருஷம் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸு. ரெண்டு பேருமே வந்துட்டு 5 கப்பு அடித்த டீமு. ஒருவேளை கர்மா போட்டு அடிக்குதா என்னன்னு கூட தெரியல. இந்த தோல்வியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எம்ஐ நண்பர்களே. ஆனால் கஷ்டமாக தான் இருக்குது. கம்பேக் ஸ்ட்ராங்காக நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு இதை விட வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க.